உங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்குமா? பலாப்பழ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க போலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அரை கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அரை கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர். ஃபஸ்ட்டு நம்ம மூணுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள், சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 10-12 பலாசுளைகள் எடுத்திருக்கேன். அதில் விதையை எடுத்துகிட்டு வெறும் சுளைகள் மட்டும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு, அதே மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணணும், மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, முதலவே நிறைய பால் சேர்த்துட வேண்டாம், தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் பக்குவம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த கேக் பேட்டரில் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா டேப் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் தூவிடலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். சேம் மெத்தட் தான், நம்ம குக்கர்லேயும் அதே தான். ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டுக்கு அப்புறமா ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவரும் இதில் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பலாப்பழ சீசன் இருக்கும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் ரொம்ப. அவ்வளோதான், சூப்பரான ஒரு பலாப்பழ கேக் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கேக்கு. அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.